ஒவ்வொரு பத்தின் இறுதியிலும் பதிகம் என்னும் பெயரில் ஒரு பாடல் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்நூலை தொகுத்தவரே இப்பதிகத்தை எழுதியுள்ளார். இப்பதிகம் 10 பாடல்களில் உள்ள செய்திகளின் தொகுப்பாகவும் அதில் இல்லாத செய்திகளின் குவியல்களாகவும் காணப்படுகின்றது. 10 பாடல்களாக தொகுக்கப்பட்ட இந்நூலின் முறைமையை ஐங்குறுநூறு, திருக்குறள், முதுமொழி காஞ்சி, ஐந்திணை 50 ஆகிய நூல்களிலும் காணலாம். 4ஆம் பத்தின் பாடல்கள் அந்தாதி தொடையில் அமைந்துள்ளன. ஒரு பாட்டின் கடைசி வரி அடுத்த பாட்டின் முதல் வரியாக வருவதே அந்தாதி. எடுத்துக்காட்டாக 4ஆம் பத்தின் முதற் பாடலின் கடைசி வரி போர்மிகு குறிசில் நீ மாந்தனை பலவே என்பது அடுத்த பாடலின் முதல் வரியாக மாந்தனை பலவே போர்மிகு குறிசில் நீ என்று தொடங்குகிறது. இம்மாதிரியான அந்தாதி தொடை நயம் 4ஆம் பத்தில் மட்டுமே காணப்படுகிறது. இத்தகு சிறப்புமிகு 4ஆம் பத்தின் பாடலினை காப்பியாற்று காப்பியனார் பாடியுள்ளார். நெடுஞ்சேரலாதன் வடக்கே இமயமலை வரை படையெடுத்துச் சென்று வென்றவன். அதற்கு அடையாளமாக இமயத்தில் வில்லை பொறித்தவன். இவன் தமிழினத்தின் சிறப்பை உலகறியச் செய்தவன். இச்செய்தியை 10 பாட்டு நூல்களுள் 3ஆவதான சிறுபானாற்றுப் படையும் கூறுகிறது. இவ்வரசன் ஆரியர்களையும் கடம்பர்களையும் வெற்றி கொண்டவன். இவன் தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியதோடு பகைவர்களை புறமுதுகிட்டு ஓடுமாறு போர் செய்தவன். போரில் தான் பெற்ற பெருஞ்செல்வங்களை படைகளுக்கும் குடிமக்களுக்கும் பகிர்ந்து அளித்து மகிழ்ந்தவனவன். தமிழரசர்கள் காத்து வந்த காவல் மரங்கள் என்பன உலகில் வேறு எங்கும் காணப்படாத வழக்கத்தில் ஒன்றாகும். இதை பதிற்றுப்பத்தில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அரசரும் தன் நாட்டிற்கான அடையாளமாக ஒரு மரத்தினை கொண்டனர். அம்மரத்தை உயிரினும் மேலாக போற்றி பாதுகாத்தனர். காவல் மரமான கடம்ப மரம் ஒன்றை சேரலாதன் வெட்டி வீழ்த்தி அதில் வெற்றி முரசு செய்ததாக பதிற்றுப்பத்து இயம்புகிறது. இந்நிகழ்வைப் போலவே திருமுருகாற்றுப் படையில் முருகன் கடல் நடுவே இருந்த சூரபதுமனின் மாமரத்தை வெட்டியதை சொல்லி இவ்வரசன் முருகனுக்கு இணையானவன் என்கிறார் புலவர். இச்செய்தியினால் இந்நூல் திருமுருகாற்றுப்படை நூலின் காலத்திய பிந்திய நூல் என கருத இடமளிக்கிறது. கடற்கரை பகுதியான நெய்தல் நிலத்தில் பலர் பெரிய கப்பல்களை பழுது பார்க்கின்றனர். இக்காட்சியை அரிசில் கிழார் பதிற்றுப்பத்தில் ஓமையாக பயன்படுத்தியுள்ளார். சங்க காலத்திலேயே தமிழன் கப்பல் பொறியியல் துறையிலும் செலுத்திருந்த செய்தியினை அல்லவா இப்பாடல் நமக்கு காட்டுகின்றது. பதிற்றுப்பத்து பாடல்கள் அக வாழ்க்கையோடு இணைந்த புற வாழ்க்கையை பற்றி பாடும் நமக்கு கிடைத்துள்ள ஒரு இலக்கிய புதையல் என்பதற்கு இச்செய்திகள் எல்லாம் சிறு சான்றுகளே.